ஆனால் காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் சரி. மனைவி தானே, நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க. நான் இப்போ கேட்பேன், இப்போ என் பின்னாடி வரீங்களே, இப்போ பொண்டாட்டி தாசன் நினைக்க மாட்டாங்களா? நினச்சா நினச்சிட்டு போட்டேன். நான் இப்போ தாங்கி தான் ஆகணும். நானும் கணவரை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு அவங்க பாத்திரமா இல்லைன்னா கூட மனைவியை தாங்கி தான் ஆகணும். தாங்கிறதுக்கு பாத்திரமா இல்லைன்னா கூட அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிமித்தம். அவங்களோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். இன்னொரு ஆப்ஷன் ஆண்டவர் நமக்கு வைக்கல. நான் இதுதான் எனக்குன்னு கொடுத்து நான் சகிக்க கூடாதவர்களை சகித்து கொண்டு இருக்கிறத நான் நினைக்கிறேன்னு சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சில நேரங்களில் சகிக்க முடியாது. அப்படின்னா தப்பா சொல்லல, நம்ம வளர்ந்த விதத்துக்கு அது விகற்பமா இருக்கும். அடுத்த நாள் எங்க அம்மா அப்பா வந்தாங்க, என் மனசெல்லாம் ரெக்க கட்டி பறந்துச்சு. நாதான்னு வீட்டுக்காரரை நம்பவே கூடாது. முதல்ல கிளம்பி லாட்ஜில் எங்கள் அம்மா கூட போய் உட்காந்துக்கிட்டேன். வந்தாரு அடுத்து 7 மடங்கு பலத்தோட, வா திருப்பரப்பை கூப்பிட்டு போகிறேன் குளிக்கலான்னு. குளிக்கவா முடியும்? என்னால் அவர்கிட்ட பேசவே முடியல. அப்புறம் புரிஞ்சு போச்சு அதுதான். அப்போது சில நேரங்களில் நம்மளால் சில சகிக்க முடியலனாலும் சகிச்சு தான் ஆகணும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது காலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குமோ, எது சொல்லிக் கொடுக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் கணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், தகப்பன்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும். அம்மா துக்கமாக இருந்தால் அந்த வீடு துக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கான கனமும் மரியாதையும் கூட அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? டேடி வராரு அப்படின்னு அம்மா சொன்னால் தான் குழந்தையும் அப்படி சொல்லும். வருதுமா சாமின்னா அந்த குழந்தைக்கும் அது ரெக்கார்ட் ஆகிடும். வருது, ஓ டேடி வந்தாலே சண்டையோ, டேடி வந்தாலே வேதனையோ, டேடி வர்றது ரொம்ப வேதனையோ அப்படின்னு அந்த குழந்தை மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். உங்களுடைய கனமும் சந்தோஷமும் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வைஃப். இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத். கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மை, ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் நியமிச்சது. அதே மாதிரி நைன்னு என்னை வெளியே கூட்டு போ, என்னை இப்படி பண்ணு, என் கூட வா, என்னை சந்தோஷப்படுத்து, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு மனைவி கேட்குறாங்கன்றது அநேக தகப்பனுக்கு சலிப்பு. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும், மனைவி திராட்சை செடி அல்ல, அவள் கொடி. அவளால் கனி கொடுக்க முடியும், அவளால் வேரூன்ற முடியும். ஆனால் she will be depending upon someone.